ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புளிக்குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி முட்டை போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபினா இந்த முட்டை புளிக்குழம்பு தான். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதம், இட்லி, தோசைன்னு மட்டும் இல்லாமல் களியெலாம் செய்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 8 முட்டையை எடுத்திருக்கேன். இதை 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகும் போதே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ராய்லர் முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, காடை முட்டை எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை ஒரு பக்கம் வேகட்டும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆரஞ்ச் சைஸில் புளியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. புளி ரொம்ப நல்லா ஊறணும். நான் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 7 தக்காளியை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப குட்டியாக சாப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், சின்ன 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் 3/4 பதம் வதங்கணும். 3/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி மசிஞ்சு வந்துடணும். அந்தளவு வதக்கி விடுங்க. அப்போ தான் குழம்புல தக்காளியோட பச்சை ஸ்மெல் இருக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா தோல் உறிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் பண்ணால் கருகிரும். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த தக்காளியோட தோல், வெங்காயம் இந்த மாதிரி திரியாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழம்பு கொதிக்கும் போது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளியையும் நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் கரைச்சி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குழம்புக்கு நான் ஒரு பெரிய சைஸில் தேங்காய் கட் பண்ணி கெட்டியாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்க ஒரு 25 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயம் இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம இந்த ரெசிபிக்கு ஃபுல்லுமே சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் 8 முட்டை வேக வச்சுருந்தேன் இல்லையா, இந்த முட்டையெல்லாம் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புலேயே முட்டை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். இப்படி கொதிக்கும் போது முட்டை ரொம்ப கெட்டியாயிருங்க. சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி முட்டையை 4 பக்கம் கீறி விட்டுட்டு குழம்புல ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இந்த கேப்பில் இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குங்க. இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அந்த பவுட்ரு தான். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை ஒரு சின்ன கடாய்க்கு மாற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆட் பண்ணாதாங்க குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சதை ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டப்புன்னு வெடிக்கும்போது நம்ம நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஒரு பெரிய ஸ்பூன் அளவு வந்துச்சு இந்த பவுட்ரு. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் சூப்பர் டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆயிருங்க. இந்த குழம்பு நாங்கள் கடின்னு சொல்லுவோம், அண்டையாங்கடி அப்படின்னு சொல்லி உருதுல சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றத விட 2வது நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக களிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே முட்டைக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறதா இருந்தால் நம்ம வெங்காயம்
தாளித்தோம் இல்லையா, அப்போ நீங்கள் பாவக்காயோ வெண்டைக்காயோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இதே மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எல்லா புளிக்குழம்பும் இதே மெத்தடில் தான் வைப்பேன். பட் இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணி செய்யும்போது குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் வந்து சாதம் கூட புளிக்குழம்பு முட்டை வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் கரண்டில் இருக்க வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.